Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்றதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சேனல் வந்து உங்களுக்கே தெரியும் வாட்ஸ்அப் குரூப்பும் டெலிகிராம் வச்சிருக்கோம். சப்போஸ் உங்களால வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ண முடியும்னா டெலிகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. டெலிகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அரியர் இல்லாம 4th இயர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்ம சேனல் உங்க கூடயே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சார் ஒரு பக்கம் அரியர் வச்சிருவேனோன்னு ஒரு பயம், இன்னொரு பக்கம் அரியர் வச்சுட்டு எப்படி கிளியர் பண்றது அப்படிங்கிற பயம். சரியா, இந்த ரெண்டு பயத்தை நான் எப்படி அதாவது அதை தாண்டி எப்படி நான் வர்றது, சரியா, அப்படிங்கிற விஷயம் வந்து இப்ப நம்ம பேச போறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமான விஷயம் கூட என்ன அப்படின்னா, நமக்கு வந்து தியரி பேப்பர் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா 18ஆம் தேதிக்கு மேல, அடுத்த மாசம் 18ஆம் தேதிக்கு மேலதான் தியரி பேப்பரே நமக்கு வரப்போகுது. அப்ப எவ்வளவு டைம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நல்லா நீங்க ஒரு தடவை என்ன பாத்தீங்கன்னா பாத்துக்கணும். சரியா, அப்ப இவ்வளவு டைம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப தியரி பேப்பருக்கு நமக்கு கிட்டத்தட்ட இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஒரு 20 நாள் கிட்ட இருக்கு. அப்ப இப்ப நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணாவே என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த பயத்துல இருந்து உங்களால வெளியே வந்துட முடியும். அதாவது ஜூனியர் பசங்கள்ட்ட போய் சீனியர் பசங்க, ஏன்னா நிறைய பேர் நம்மள்ட்ட சேட் பண்ணும்போது பசங்க ஜூனியர் பசங்க சொல்றாங்க, தம்பி இப்படி படிக்கலன்னா அரியர் விழுந்துரும், தம்பி அப்படி படிக்கலன்னா அரியர் விழுந்துரும், இப்படி பாரு அரியர் விழுந்துரும் சொல்லியே ஒரு 2-3 பசங்க எங்க காலேஜ்ல இருக்க சீனியர்லாம் பயமுறுத்துறாங்க. சார் இப்படி பண்ணா அரியர் விழுந்துரும், இப்படி பண்ணா அரியர் விழுந்துரும் சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ரொம்ப பயமுறுத்துறாங்க. சார் என்ன பண்றேனே தெரியல. அப்ப நாங்க வந்து எப்படி சார், எங்களுக்கு ஒரு பயமே உருவாயிடுச்சு, அரியர் விழுந்துருமோ அப்படின்னு சொல்லி பயம் உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க. அதுக்கு ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப இருந்தே உங்க கையில என்னென்ன நோட்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்க தெளிவா நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சே போதும். அதை பத்தின பயத்துல இருந்து நீங்க தெளிவா என்ன வெளியே வந்துடலாம். அதாவது சார் எனக்கு வந்து அரியர் விழுகக்கூடாது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அரியர் விழுகக்கூடாது நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தயவு செய்து நம்ம சேனல்ல ஏற்கனவே பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் போட்டிருப்போம். சரியா, அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை எடுங்க. சரியா, இன்னமும் நான் வரக்கூடிய நாட்களில் கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்காக கொடுப்பேன், இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஷேர் பண்றேன். அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை பாருங்க. அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, என்னென்ன நம்ம பண்ணலாம், இதெல்லாம் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். சரியா, அதுக்கப்புறம் எல்லா யூனிட்டையும் நீங்க கவர் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, மேக்சிமம் ஒரு 3 யூனிட் 5 யூனிட் இருக்கு பாத்தீங்களா, ஒரு 3 யூனிட்டை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு மீதி இருக்க 2 யூனிட்ல அங்கங்க நீங்க பாத்துட்டு போனீங்க அப்படின்னாவே மேக்சிமம் மார்க்கை உங்களால ஸ்கோர் பண்ணிட முடியும். இது வந்து அரியர் விழுகாம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா, பெஸ்டான ஐடியா. சரி சார், எனக்கு அரியர் விழுந்துருச்சு, நான் என்ன பண்றது? அரியர் விழுந்துருச்சு நான் என்ன பண்றது அப்படின்னா, இன்னமும் நீங்க சுதாரிக்கல, இன்னமும் அந்த விளையாட்டுத்தனமாவே இருக்கீங்க அப்படின்னா அது உங்க மேல இருக்க தப்பு தான். சரியா, அரியர் விழுந்துருச்சு அப்படின்னாவே என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஒரு உங்களுக்கே தெரியும். சரியா, அதாவது எக்ஸாம், அதாவது ஃபர்ஸ்ட் இயர் பசங்களுக்கு மேபி எக்ஸாம் பத்தி உங்களுக்கு ஒரு புரிதல் இருந்திருக்காது. ஆனா செகண்ட் இயர் படிக்கிற பசங்களுக்கு நல்லாவே ஒரு ஐடியா இருக்கும். சரியா, ஏன் அரியர் விழுந்துச்சு, இதனாலதான் அரியர் விழுந்துச்சு, நாம வந்து இதை ஒழுங்கா எழுதல, இதை வந்து நம்ம ஒழுங்கா எழுதியிருந்தோம், நமக்கு ஏன் அரியர் விழுந்துச்சு, இப்படி எல்லாம் நிறைய கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் வந்து உங்களுக்கு அந்த 2 செமஸ்டர்ல ஃபர்ஸ்ட் இருக்க 2 செமஸ்டர் நீங்க எழுதுன பின்னாடி உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஆனா அதுல இருந்தும் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சுதாரிக்கல, அதுல இருந்தும் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுரையை நம்ம எடுத்துக்கல அப்படின்னா அது உங்க தப்பு தான். சரியா, அப்ப அரியர் விழுந்துருச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க கையில என்னென்ன பேப்பர் அரியர் இருக்கோ அதுக்குரிய நோட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கறத முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா தெளிவா பாருங்க. அந்த நோட்ஸ் எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா இருக்கா, இல்லாத நோட்ஸை போய் வேகமா போய் ஜெராக்ஸ் எடுங்க. நல்லா உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. சரியா, 18ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. அப்போ 20 நாள் கிட்ட இருக்கு. சரியா, 22 நாள் கிட்ட நமக்கு என்ன சொல்றது நல்லாவே டைம் இருக்கு. இந்த டைமை நம்ம நல்லா யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே மேக்சிமம் இந்த அரியர்ல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். ஆனா எக்ஸாம் டைம் டேபிள் வந்தோடனே தான் தெரிய போகுது. நமக்கு வந்து நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும், முக்கியமான எக்ஸாம், ஆனா இன்னைக்கு நம்ம அரியர் எழுதுற மாதிரி இருக்கும். சரியா, இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம என்ன கொஞ்சம் மாட்டிக்குவோம். அப்ப அந்த எக்ஸாம் மட்டும் சுதாரிப்பா, அதாவது எக்ஸாம் டைம் டேபிள் இன்னும் ஒரு 1 வீக்ல நமக்கு கிடைச்சிடும். அப்போ 1 வீக்ல நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த எக்ஸாம் டைம் டேபிள பார்த்துட்டு அதை வச்சு நீங்க என்ன பண்ணணும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். எந்த எக்ஸாமுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், ஏன்னா இந்த மாதிரி டைம் டேபிள் நமக்கு வந்துச்சுன்னா தான் நமக்கு பிரச்சனை ஆயிடும். ஆனா கவர்மெண்ட் வந்து மேக்ஸிமம் அப்படி அவாய்ட் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் சில இடத்துல ஏதாவது ஒரு பேப்பர் இந்த மாதிரி என்ன அமைஞ்சிடும். சரியா, அதனால அதை மட்டும் கொஞ்சம் சுதாரிப்பா ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால இன்னையில இருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாவே அரியரும் விழுகாது, விழுந்த அரியரை என்ன கிளியர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.